அனைவருக்கும் வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட தமிழ் கொஸ்டின்ஸ் தான். அதை வந்து இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஹிந்தியோ ஃப்ரெஞ்சோ வந்து லாங்குவேஜாக எடுத்து படித்தவங்க தமிழ் வந்து தகுதி தேர்வெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் உள்ளவங்களுக்கு தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த முயற்சி. நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்போ மனப்பாடம் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தமிழ் வேர்ஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களால் ஆன்சரை வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 11 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த 11 கொஸ்டின்ஸ் முடிஞ்ச உடனே இதோட ஆன்சர் டிஸ்கஷன் இந்த வீடியோக்கு எண்ட்லேயே இருக்குது. ஸோ அதை பார்த்து உங்களோட ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ் கொஸ்டின்ஸை வந்து இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இது எதுக்காகனா, சில பேர் வந்து ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்திலே படிச்சுருந்துருப்போம். அவங்களுக்கு வந்து தமிழ்லையே படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துலேயே ஃபுல்லாக படித்தவங்க 11th 12th வந்து ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து 10th வரைக்குமே ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கலாம், இல்லை ஹிந்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லாங்குவேஜ் வேறு எடுத்து தேர்ட் லாங்குவேஜை தமிழ் படித்தவங்களுக்கு தமிழ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்காக தமிழ் கொஸ்டினை இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு மக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் வந்து நமக்கு பார்க்கும்போது ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் எது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னுமே அது ஈஸியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி தமிழ் கொஸ்டினை இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரிக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் ஆகும், மறக்கவே மறக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 by 1 ட்ரை பண்ணுங்கள். என்றுமுள்ள தென்தமிழ், என்றுமுள்ள தென்தமிழ் ஹூ ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ்? அதாவது என்றுமுள்ள தென்தமிழ் அப்படின்னு சொன்னவர் யார்? கம்பரா, திருத்தக்க தேவரா, இளங்கோவடிகளா, சீத்தலை சாத்தனாரா? என்றுமுள்ள தென்தமிழ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யாரோடது அப்படின்னா கெஸ் பண்ணிட்டீங்களா? இதோட ஆன்சர் எஸ், கம்பர். கம்பர் தான் இதோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன். Which language is the most primitive language among Dravidian languages? இப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த லாங்குவேஜ் வந்து ப்ரிமிட்டிவ் லாங்குவேஜ்? எந்த லாங்குவேஜ்? இது நம்மளுக்கு நல்லாவே நம்ம ஆன்சர் தெரியும். மலையாளமா, கன்னடம், எதிலிருந்து பிறந்தது? ஃபஸ்ட்டு வந்து இந்த திராவிட மொழிகள்லேயே மிகவும் வந்து பழமையான மொழின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அது எந்த மொழி அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான். அடுத்தது தொல்காப்பியம் இஸ் ரிலேட்டட் டு. தொல்காப்பியம் இஸ் ரிலேட்டட் டு. தொல்காப்பியங்கிறது என்னது? காப்பியமா, இலக்கணமா, நீதி இலக்கியமா, பக்தி இலக்கியமா? நம்ம தொல்காப்பியம்னு பார்த்தோன்னே நம்ம டக்கு நம்ம என்ன யோசிப்போம்? தொல்காப்பியம், அப்போ அது காப்பியம் தான் அப்படின்னு யோசிப்போம். இங்கே தான் அவங்க செக் வைக்கிறாங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியம் அப்படிங்கிறது இலக்கண நூல். அப்போ தொல்காப்பியம் அப்படிங்கிறது இலக்கணம். தொல்காப்பியம் இஸ் ரிலேட்டட் டு இலக்கணம். அடுத்தது விச் லிட்ரேச்சர் இஸ் நோன் அஸ் 11 மேல்கணக்கு? கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து 11 மேல்கணக்குன்னு சொல்கிறோம்? சித்தர் இலக்கியமா, சங்க இலக்கியமா, சங்கம் மருவிய இலக்கியமா,
இக்கால இலக்கியமா எந்த லிட்ரேச்சர் வந்து கீழே விடுறதுல எந்த லிட்ரேச்சர் வந்து 14 மேல் கணக்கில் அடங்கும் அப்படின்னா சங்கம் மருவிய இலக்கியம். சங்கம் மருவிய இலக்கியம் ஆப்ஷன் சி. ஸோ ஃபுல்லாகவே ஹிந்தியோ ஃப்ரெஞ்சோ படித்தவங்க தமிழ் தகுதி தேர்வு இந்த மாதிரி தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹூ கம்பைல்டு ஐங்குறுநூறு? ஐங்குறுநூறு யார் எழுதினார்கள்? கபிலர், பரணர், கூடலூர் கிழார், அம்மூவனார். இதில் யார் வந்து ஹூ கம்பைல்டு ஐங்குறுநூறு? ஐங்குறுநூறு கூடலூர் கிழார் ஆப்ஷன் சி. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் போயம்ஸின் அகநானூறு. அகநானூறில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அகநானூறு 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 அதுலேயே ஆன்சர் இருக்கா? திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொன்னோம். அகநானூறு அப்போ 400 பாடல்கள். இது ஈஸியஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் ஒன், விச் போயட் sang in praise of the king அதியமான் நெடுஞ்செழியன்? விச் போயட் எந்த போயட் வந்து அதியமான் நெடுஞ்செழியனை ப்ரைஸ் பண்ணி பாடினாங்க, புகழ்ந்து பாடினாங்க அப்படின்னா யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கெஸ்ஸில் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஔவையார். ஔவையார் அவர்கள் தான் அதியமான் நெடுஞ்செழியனை புகழ்ந்து பாடினார். விச் இஸ் த ஃபஸ்ட் எபிக் இன் தமிழ் லாங்குவேஜ்? கீழே கொடுத்துக்க நாளில் ஃபஸ்ட்டு எபிக் எது? ஃபஸ்ட்டு எபிக் எதுன்னா சிலப்பதிகாரம். அதுதான் ஃபஸ்ட்டு எபிக், சிலப்பதிகாரம். அடுத்தது விச் புக் இஸ் நோன் அஸ் நெடுந்தொகை? இதில் வந்து எந்த புக்கு வந்து நெடுந்தொகை? நெடுந்தொகைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னொரு பேர் என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து அகநானூறு. அகநானூறு தான் நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹூ சாங் குறிஞ்சி திணையின் ஐங்குறுநூறு? குறிஞ்சி திணைனாவே நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஐங்குறுநூறில் குறிஞ்சி திணை எழுதியவர் யாருன்னா நம்மளுடைய கபிலர் அவர்கள். கபிலர் குறிஞ்சி திணை. அடுத்தது 11th ஒன், புறநானூற்றுப்படை வாஸ் ரிட்டன் பை. புறநானூற்றுப்படை யார் எழுதினார்? புறநானூற்றுப்படை வாஸ் ரிட்டன் பை, கெஸ் பண்ணுங்கள். புறநானூற்றுப்படை புறநானூற்றுப்படை வாஸ் ரிட்டன் பை முடத்தாம கண்ணியார். முடத்தாம கண்ணியார். ஸோ 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணதில் எவ்வளோ கரெக்டுன்னு செக் பண்ணிக்கோங்க. தப்பானதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி உங்களோட தமிழ் கொஸ்டின்ஸை வந்து இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.